கண்ணகி நகர் கார்த்திகா என்கின்ற அந்த சிறுமி, அரசு பள்ளியில் படிக்கின்ற சிறுமி, தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு அம்மாவின் குழந்தை இன்றைக்கு பஹ்ரைனில் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் கபடியில். அவள் நம்முடைய ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் பயிற்சி பெற்ற குழந்தை. அதே மாதிரி மிக சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று நடந்த நிகழ்வு, கழை கூத்தாடியாக இருந்த ஒரு சிறுமி, அந்த கழை கூத்தாடியாக இருந்த சிறுமியை ஜிம்னாஸ்டாக மாற்றி இருப்பது நம்முடைய துணை முதலமைச்சரின் விளையாட்டுத்துறை. அப்படியாக தேர்ந்தெடுத்து பார்த்து பார்த்து எங்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி பிடித்து அவர்களை தமிழ்நாட்டின் ஆளுமைகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி அந்த வெல்லும் தமிழ் பெண்களில் தென்காசியிலிருந்து இன்பா ஐபிஎஸ் என்ற பெண்மணி பேசினார். ஒரு இளம்பெண், அவளுடைய அப்பா கண்டக்டர், அம்மா பீடி சுற்றுபவர். அவரால் தன்னுடைய ஐஏஎஸ் கனவை, ஐபிஎஸ் கனவை நிறைவேற்றி கொள்ள முடிந்தது என்றால் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பின் மூலமாக பயிற்சி பெற்றவர். அதற்கு பொருளாதார உதவியை கொடுத்து தேர்வில் வெற்றி பெறும் வரைக்கும் 25,000 மாதம் உதவித்தொகை கொடுப்பது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க.